காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ரோஹிணிக்கு அந்த ரவுடி பைய சிட்டி பாபு கால் பண்ணுறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரோஹிணி நான் வந்து ஜெயிலேருந்து வந்துட்டேன், ஆனால் நான் அந்த முத்துவை பழி வாங்கணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றான். பட் ரோஹிணி பயப்படுறாங்க. வேண்டாம் சிட்டி பாபு, இப்போ தான் நான் வீட்டில் நிறைய பிரச்சனையில் மாட்டியிருக்கேன், என்னால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின் போது, என்ன ரோஹிணி உங்களுக்கும் முத்துவால் எவ்வளோ பிரச்சனை, வீட்டில் மாமியார் கிட்டலாம் அடி வாங்கினீங்களா, அவனை பழி வாங்கணுமில்ல அப்படின் போது அவங்க சொல்கிறாங்க, சரி நான் என்ன பண்ணணும் அப்படின் போது, ஒன்றுமே இல்லை, அவன் காரை கொண்டு வந்து வீட்டில் நிறுத்துவான் இல்லையா, ஒரு 15 நிமிஷம் அவனோட கார் சாவி மட்டும் எனக்கு வேணும் அப்படின் போது ரோஹிணி பயப்படுறாங்க. கார் சாவி வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின் போது, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, ஒரு 15 நிமிஷம் அவன் சாவியை மட்டும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்றாங்க. டெஃபினட்டாக காருக்குள்ளே எதையாவது ஒன்று வச்சு போலீஸ் கேஸில் மாட்டி விட பார்ப்பாங்கன்றது நமக்கு புரியுது. பட் இவங்க இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின் போது, என்ன ரோஹிணி அன்னைக்கு அடி வாங்கினால ஒருத்தர் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவன் இப்போ உடம்பெல்லாம் தேத்திட்டு வந்துட்டான், ஆனால் அவனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா உன்னை நான் ஏதாவது பிரச்சனை மாட்டி விடுவேன்ற மாதிரி மிரட்டுறான். உடனே இவங்க இருந்துட்டு சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன் வச்சுடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட முருகன் அண்டு வித்யாவை காட்டுறாங்க. ஸோ 2 பேரும் அந்த ஃப்ளாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வித்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லைக் நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் கஷ்டப்படுவாங்க, ஆனால் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு போது, இன்னும் உங்களை நான் நிறைய நல்லா பார்த்துக்குவேங்க, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு முருகன் எப்போதும் போல் வழிய ஆரம்பிச்சிட்டான். அங்கே அந்த ஃப்ராடு பைய கதிர், நம்மளோட மனோஜ் ஏமாத்தின கதிரும் நம்மளோட ஒய்ஃபும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுமே வாங்க வாங்க பணத்தை கொடுத்துட்றீங்களா, நம்ம வந்து முடிச்சிடலாமா அப்படின் போது அவர் முருகன் சொல்கிறாரு, சார் வெயிட் பண்ணுங்க சார், எங்கள் அண்ணன் ஒருத்தர் வருவார், அவர் கையால் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின் போது அந்த கதிர் சொல்கிறான், எதுக்குப்பா இந்த வீட்டில் வாழ போகிறது நீங்கள், கஷ்டப்பட்டு பணத்தை ரெடி பண்ணது நீங்கள், உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் எதுக்குப்பா பணத்தை கொடுக்கணும் அப்படின் போது, ஐயோ அவர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க தான் எங்களோட லைஃபுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன், அவர் கையில் கொடுத்தா தான் ராசியாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த லேடி அவரோட கதிரோட ஒய்ஃப் இருந்துட்டு, சரி யார் கையில் கொடுத்தா என்ன நமக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கதிரும் ஒய்ஃபும் வெளியே வந்து பேசுகிறாங்க. அப்போ அவன் கதிர்ன்ட்டு, ஷோ இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரமாக பணத்தை கொடுத்துட்டானா நமக்கு பணத்தை வாங்கிட்டு ஓடிடலான்னு பார்த்தோம், நீயும் இருந்துட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன் போது அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு சொல்கிறாங்க, எங்க நம்ம ரொம்ப அவசரப்படுத்தினாலும் நம்ம மேலே டவுட் வந்துடும், சரி கொஞ்ச நேரம் தானே யார் கையில் கொடுத்தா என்ன நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பேசும்போதே கரெக்டாக அந்த கதிர்க்கு இன்னொரு பார்ட்டி கால் பண்ணி, வீடு இவன் தான் அங்கங்கே ஏரியாவை ஏமாத்திட்டு இருக்கா இல்லையா, ஒருத்தர் வீடு பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க. முருகன் கிட்ட சொல்கிறார், நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், அந்த இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், போயிட்டு வரோம் அப்படின்போது, சார் வெயிட் பண்ணுங்கள் சார் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு, இல்லை நீங்கள் அவங்கள வர சொல்லுங்கள் நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம முருகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முத்துவுக்கு கால் பண்ணுறாரு, அண்ணா நாங்கள் வந்துட்டு இந்த ஃப்ளாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின் போது அவர் முத்து சொல்கிறாரு, என்னடா ஓகேவா சவுண்ட் பார்ட்டிக்கு பிடிச்சிருக்கு தானே எல்லாமே அப்படின்போது, பிடிச்சிருக்குண்ணா இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்போது, டே வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு நம்ம முத்து பாராட்டிட்டு, சரிண்ணா நீங்கள் உங்கள் கையால் தான் அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின் போது முத்து சொல்கிறாரு, என்ன முருகா நீ ஆசைப்பட்டு வாங்குற வீடு, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், உன்னோட ஃபியான்ஸுக்காக நீ வாங்கி கொடுக்குறது, இதில் நான் என்ன முருகா பண்ண போகிறேன், நீயே உன் கையால் கொடுத்துரு அப்படின்போது, இல்லைண்ணே நீங்கள் தான் எங்கள் லவ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணீங்க, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒன்று செய்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம், ஸோ உங்கள் கையால் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்போது, வேணாம் அவங்க எதாவது நினச்சிக்க போகிறா வித்யா அப்படின்போது வித்யா சொல்லிட்டாங்க, முத்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மீனாவை கூட்டிகிட்டு நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. அண்ட் மீனா கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இப்படி நம்மளை முருகன் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறானா, ஸோ நம்ம சிஷ்ய பிள்ளைங்க நம்ம கையால் கொடுக்கணும், அவங்க வாழ்க்கையை தொடங்குறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக நம்ம தானே இருந்திருக்கும், ஸோ நம்ம கையில் தான் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்போது மீனா இருந்துட்டு, ஆமாங்க என்கிட்ட வித்யாவும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க அப்படின்றாங்க. சரி அப்போ சீக்கிரம் கிளம்பு, நம்ம போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வீட்டை பார்த்துட்டு அவங்கள வாழ்த்திட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. முத்து கேட்குறாரு, எங்கடா ஓனர் எங்கடா அப்படின் போது, ஆனால் அவர் கொஞ்சம் பக்கத்தில் போயிருக்காரு வந்துருவார்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தட்டில் வச்சு பூ பழம்லாம் வச்சு தான் அட்வான்ஸை கொடுக்கணும், பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் எல்லாம் நம்மளோட வித்யா பணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து பார்க்குறாரு, டேய் என்னடா கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, நான் இவ்வளோ பணத்தெல்லாம் பார்த்ததே இல்லை, பார்வைனா புது பணத்தோட வாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வித்யா கேட்குறாங்க, என்ன முத்து இப்படி பணத்தை பார்க்குறீங்க அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, இல்லை வித்யா அவருக்கு பணத்து மேலாம் பெருசாக ஆசை கிடையாது அப்படின் போது முத்து நிறைய தத்துவம் எப்போதும் போல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. லைக் இந்த பணம் அப்படின்றது கை மாறும், இன்னைக்கு இவன் கையில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொருத்தன் கைக்கு போகுது, பணத்தை பற்றி தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் அந்த ஃப்ராடு பையன் கதிரும் அவன் ஒய்ஃபும் வராங்க. ஸோ அவங்க வந்ததுமே நம்மளோட முருகன் இன்ட்ரோ கொடுக்குறாரு, ஆனால் இவர் தானே ஹவுஸ் ஓனர் அப்படின்னு தான் நம்மளோட
முத்து பார்க்குறாரு. டே ஃப்ராடு நீயா அப்படின்னு போய் சட்டையை பிடிச்சிட்டாரு. டே எங்கள் அண்ணன் பணத்தை ஏமாற்றிட்டு இப்போ இவனை ஏமாற்ற வந்திருக்கியாடா அப்படின்றாரு. அப்போ நம்ம இவருக்கு ஷாக் ஆகுறாரு முருகன். ஆனால் என்னென்ன சொல்கிறது போது, டே இவன் தாண்டா எங்கள் அண்ணன்ட்ட பணத்தை ஏமாத்தினான் அப்படின்னு சொல்கிற கேப்புக்குள்ளே அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான் கதிர். பட் கதிர் ஓடுறான், ஒய்ஃபும் ஓடுறான், பின்னாடி இவங்களும் துரத்தி போய் பிடிச்சி பலார் நாலு அரை விட்டு சட்டையை கழட்டுறான்னு சொல்லி சட்டையை கழட்டி அதை வச்சு அவன் கையை கட்டி விட்டுட்டு, ஏண்டா ஏமாத்துவா பார்க்குற அப்படின்றாரு. அந்த முருகன் சொல்கிறாரு, அண்ணா நல்ல வேலைனா என் பணத்தை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்போது முத்து சொல்கிறாரு, நான் தாண்டா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்கள் அண்ணன் பணமும் இப்படி தான் காணாமல் போச்சு. இப்போ நாங்கள் ரொம்ப நாளாக இவனை தேடிட்டு இருக்கோம். உன்னால தான் இப்போ இவன் எங்களுக்கு கிடைச்சான் அப்படின்றாங்க. அப்புறம் கேட்குறாரு, என்னடா பண்ண பணத்தை, என்னடா பண்ண அப்படின்னு முத்து கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, செலவு பண்ணிட்டோம், நானும் என் ஒய்ஃபும் சிங்கப்பூர் மலேசியான்னு சுற்றினோம், பணம் செலவாயிடுச்சு அப்படின்னு. 30 லட்சத்தை செலவு பண்ணிட்டியா அப்படின்ட்டு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்படி நாங்கள் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம், அந்த ஆள் நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம மீனா சொல்கிறாங்க, உங்கள் அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரோஹிணி அண்ட் மனோஜ் 2 பேரும் காரில் ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. லைக் அவங்க வந்து அவரை பார்க்க வந்த மாதிரியும் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு தெரியாமலாம் என்ன இப்படி பார்க்க வராது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக முத்து கால் பண்ணுறாரு. உன்னை ஏமாத்தின கதிர் நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம், லொக்கேஷன் அனுப்புகிறேன், சீக்கிரம் வாடா அப்படின்னு முத்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அடிச்சு பிடிச்சி ரோஹிணி அண்ட் மனோஜும் அங்கே வந்து பலார்னு ஒன்று விடுறாரு. லைக் லிட்டரலாக நம்ம அவர் அடிக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அங்கே அடிச்சு பிடிச்சி மனோஜும் வந்துடுறாங்க. ஸோ மனோஜ் வந்து அவரை போட்டு அடிக்கிறாரு, ரோஹிணி வந்து அந்த லேடியை போட்டு அடிக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி, இப்படி ஏமாத்திட்டு எங்கள் காசு எங்கடி அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அது நேரம் போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து, டே நிறுத்துங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்க, அடிச்சு அவன் செத்தானா நீ தாண்டா கொலை கேஸில் மாட்டுவேன் அப்படின்னு மனோஜ் பிடிச்சி திட்டுறாரு. அப்புறம் முத்துவை கேட்குறாரு, என்ன முத்து எல்லா கேஸும் நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க போல இருக்கு அப்படின்போது, ஸோ முத்து சொல்கிறாரு, சார் இல்லை சார், என் ஃப்ரெண்டை ஏமாற்ற பார்த்தா, இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு இவன் தெரிஞ்சது, எங்கள் அண்ணனையும் ஆல்ரெடி ஏமாத்திட்டார் சார், காசை கேட்டால் செலவு பண்ணிட்டேன்னு சொல்கிறான் அப்படின்போது போலீஸ் இருந்துட்டு, சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, இவங்க 4 பேரும் ஒன்றா வராங்க. அதை பார்த்து நம்ம ரவி ஆச்சரியப்படுறாரு, என்ன இவங்க 4 பேர் ஒன்றா வராங்க அப்படின் போது நம்மளோட மனோஜ் போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா அந்த பிடிச்சிட்டோம்மா கதிரை அப்படின்போது, டே என்னடா சொல்கிற விஜய்க்கு ஒரே சந்தோஷம், டே கண்டுபிடிச்சிட்டிங்களாடா, அவனை நம்ம பணம் கிடச்சிருமாடா, 30 லட்சம் பணம் கிடச்சிருமாடா அப்படின்போது நம்மளோட முத்து சொல்கிறாரு, பா நாங்கள் தான்ப்பா அவனை முதல்ல பார்த்தோம், இப்படி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வீடு வாங்க போகிற வான்னு கூப்பிட்டான், போய் பார்த்தா அவன் எங்களை ஏமாத்தினவனா இருக்கா, நாங்கள் தான் கண்டுபிடிச்சி போலீஸில் கொடுத்தோம் அப்படின்போது நம்ம ரோஹிணி இவங்க முத்து மீனாவளால தான் அவன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது கூட ஒரு நன்றியே இல்லாமல், மாமா இவங்களால தான் மாமா எல்லாமே, கதிரை பிடிச்ச நேரத்தில் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா அவன் பணத்தை கொடுத்துருப்பான், இவங்க அதுக்குள்ளே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின் போது நம்மளோட மீனா சொல்கிறாங்க, என்னங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது கூட புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின் போது, ஸோ அண்ணாமலை சொல்கிறாரு, என்னம்மா இப்போ நம்ம ஒருத்தனை பிடிச்சிட்டு அப்படின்னா போலீஸில் தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின் போது, அவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண இப்போ என்ன பண்ணுறான், நம்ம பணம் கேட்டால் செலவு பண்ணிட்டான் அப்படின்றான், ஆனால் நம்மளே வேற மாதிரி விசாரிச்சிருந்தா அவங்க நமக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும், பணம் கிடைச்சிருக்கும் போது முத்து கோவம் வருது, நம்ம என்ன ரவுடிங்களா, நம்ம விசாரிக்க வேண்டிய விதத்தெல்லாம் அடிச்சு விசாரிக்கிறதுக்கு அப்படின்றாரு. உடனே ரோஹிணி வந்து இவங்களாம் வேணும்னு தான் பண்ணுறாங்க, என் பணம் கிடைக்கக்கூடாதுன்னு தான் பண்ணுறாங்க அப்படின் போது, ஆமாம் நான் வேணும்னு தான் பண்ணேன், இந்த பணம் கிடைக்கணும்னு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ விஜயா இருந்துட்டு, நிறுத்துங்க எல்லாரும் சண்டை போடாமல் இருங்க, இப்போ என்னடா பணம் கிடைக்குமா கிடைக்காதடா அப்படின்னு மனோஜை கேட்குறாங்க. மனோஜ் வந்துட்டு போலீஸ் சொல்கிறேன்னு இருக்காங்கம்மா அப்படின்னாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.